தலை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெரிய இமோஷன். அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அஜித் சாருக்கு அதை கொடுக்கல. அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஒரு டைம்ல அவருக்கு வச்சிருந்த டைட்டில் வந்து உங்க படத்துக்கு வர்றதுங்கிறது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லை? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு. ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 துருவங்கள். ஸோ ரெட்டத்தலை. அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். 2 ஸ்ட்ராங் கேரக்டர். நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணும், அது வேற விஷயம். பட் எப்படி எனக்கு விக்டரில் வந்து ஒரு டயலாக் வந்ததோ, டே விக்டர், இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணிவேன். ஸோ அது ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது.